பக்தி நிறைந்த அன்பு நெஞ்சங்களுக்கு நமஸ்காரங்கள். இந்த பதிவில் ஸ்ரீரங்கத்தில் எப்படி வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறாங்க, ராப்பத்து பகல் பத்துனா என்ன, மோகினி அலங்காரம் எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பேரை கேட்டாவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பக்தி பரவசம் வரத்தானே செய்யுது. எல்லா ஆழ்வார்களும் பாடின ஒரே ஸ்தலம் இதுதான். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக கருதப்படுகிறது. ஸ்வயம்பு ஸ்தலங்கள், அதாவது தானே உருவான ஸ்தலங்கள், ஸ்வயம்பு ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஸ்ரீரங்கமும் ஒன்று. எந்த சிற்பியும் செதுக்கலைங்க இங்கே இருக்க பெருமாளை, அவராகவே அவதரித்திருக்கிறார். நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் நல்ல சாப்பாடு, ருசியான சாப்பாடு, போகமான வாழ்க்கை, இதுதான் சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதை சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் மேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, பேரின்ப வாழ்க்கையாக இது. அது என்னன்னா, ஆண்டவனோடு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும்போது நித்திய ஆனந்தமாக இருக்கும், பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, அது எல்லாருக்கும் நிச்சயம் அப்படின்னு அதை காமிக்கிறதுக்காசரம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளே ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காமிக்கிறார். மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு சுமார் ஒரு 4.5 மணி நேரம் இருக்கும், 4:30. அப்போ கரெக்டாக அவருடைய கர்ப்பகிர வாசல்லேருந்து திறந்து அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி வீரமாக நட போட்டுட்டு ரத்ன அங்கி தரித்து வெளியில் வருவார். முக்தி அடைந்த ஆத்மாக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவர் மேலே மாலையாக இருக்குமா. இந்த கூட்டங்களை உணர்த்துறது தான் மேலே ரத்தனமாக காமிக்கிறாரோ என்னவோ. அப்படி கம்பீரமாக வெளியில் வந்து நேர விபீஷனோட சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணறு இருக்கும். அந்த இடம் விரஜா நதிக்கு சமானம். அந்த இடத்துல பெருமாள் திருவடிக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு திருவடிக்கு அபிஷேகமும் நடக்கும். இது எதுக்குன்னா, இந்த முக்தி அடைந்த ஆத்மா வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விரஜா நதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆகாயத்தில். அந்தக்குள்ளார மூழ்கி தன்னோட அந்த சூஷ்ம சரீர அங்கே தொலைச்சிட்டு பெருமாளை சென்றடைகிறாராம். அப்படியே பிரதர்ஷனமாக வந்து ஜுவதஸ்தம்பத்துக்கு எய்த்தாப்படி இருக்கிற அந்த வாசல் வழியாக வெளியில் வர வந்து ரைட்டு திரும்பி ஏகாதேசி மண்டபம் இருக்கும், அது வழியாக நேராக வெளியில் வர போவார் சொர்க்க வாசலுக்கு பக்கத்துக்கு. அந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படியே அவரை வந்து தாவி தாவி வர்ற மாதிரி பல்லக்கில் அவங்க தூக்கிட்டு வர அழகே அழகுங்க. கர்ப்பகிரத்திலேருந்து வெளியில் வரும்போதும் அங்கே இருக்கிற ஆச்சாரியர்கள், அந்த அரையர்கள், அவங்களுக்கு எல்லாமே மரியாதை செலுத்திட்டு தான் வருவார். திருப்பி இந்த இடத்துல வாசலுக்கு முன்னாடி, அதாவது பரமபாத வாசலுக்கு முன்னாடி ஆழ்வார்களின் வம்சத்தில் வந்தவங்க, அரையர் சேவை செய்கிறவங்க, ஆண்டவனுக்கே தன்னுடைய பணியை அர்ப்பணித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை செஞ்சுட்டு பரமபத வாசல் திறந்து அதை தாண்டி மண்வெளிக்கு வருவார். இப்போ நம்ம வைகுண்டத்தில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? அந்த ஒரு கதவு மூடி இருக்குது. அந்த வைகுண்டத்துக்கு உள்ளே அவர் கூடியே இருக்கிற நித்திய விபூதிகள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள்கிட்டலாம் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அதை அந்த கதவு திறக்கிறது நம்ம கிட்ட வர்றதை உணர்த்துறதுக்காக. வெளியில் வந்துட்டு அந்த மணல் வழியில் அப்படியே இங்கேயும் அங்கேயும் ஓடுவார். அந்த பக்தர்கள்லாம் ஒரு இடத்துல தான் நிற்பாங்க. அவரே திடீர்னு குடுகுடுன்னு பார்த்தா நம்மளை நோக்கி வருவார். அப்போ அவ்வளோ சந்தோஷம், பரமானந்தமாக இருக்கும். அங்கே நிற்கிற அந்த கூட்டத்துக்கு வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. எப்போ ரெங்கன் என்னை நோக்கி ஓடி வருவாங்கன்னு அவங்கவுங்க காத்திருப்பாங்க. இந்த சேவை முடிஞ்சிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வார். இப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் எப்போதுமே முன்னாடி பந்தல் புதுசாக போட்டு பிரிக்கப்படும். இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு 953 தூண்கள் தான் இருக்கும். பாக்கி இருக்கிற இந்த 47 தூண்களை வருஷம் மரத்தினால் செஞ்சு அதில் வைக்கிறாங்க. வைகுண்டத்தில் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அதை காமிக்கிறதுக்கு தான் இங்கே நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ராமானுஜர் ஏற்படுத்திய வழிமுறைகள். இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு உள்ளே இருக்கிற திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் எழுந்தொழிடுவார். அங்கேருந்து நமக்கு எல்லாம் சேவை சாதிச்சுட்டு அப்புறமா தான் திரும்பி தன்னோட கர்ப்பகிரத்துக்கு போவார். இப்போ இந்த ராப்பத்து பகல் பத்து உற்சவம் எப்படி வந்தது ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார், 12 ஆழ்வார்களில் அவர் தான் கடைக்குட்டி ஆழ்வார். பெருமாளோட சாரங்கம், வில்லின் அம்சமாக பிறந்தவர் இவர். ஒரு குறுநில மன்னனாக வாழ்ந்திருக்க எல்லா திவ்ய கஷேத்திரத்துக்கும் தன்னோட ஒய்ஃபோடையே போய் அங்கே போய் பாடுவார்.
கிட்டத்தட்ட 6 பிரபந்தங்கள் இவர் பாடி அருள் இருக்கார். கார்த்திகை மாதம் கண் திறக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால கார்த்திகை மாதம் இவர் வரார் ஸ்ரீரங்கத்துக்கு. வந்து பெருமாள் கிட்ட தாம் பாடிய பாடல்கள் எல்லாம் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்களுக்கு மேலே வரும். அதையெல்லாம் பாடுறார் பெருமாள் முன்னாடி. அப்போ பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ரங்கநாதருக்கு சொல்கிறார், ஆழ்வீர் ரொம்ப நல்லா நீ பாடியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, உனக்கு ஏதாவது வரம் தரேன், நீ கேளு அப்படிங்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாராம், நீங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கேட்டு மகிழணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கேட்கலாம், அது என்ன 12 ஆழ்வார்களை நம்மாழ்வாருடைய பாசுரங்களை மட்டும் பாட சொல்லி கேட்குறாருன்னு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாருமே எக்ஸப்ட் ஆண்டாள், அவங்க விஷ்ணுவுடைய ஒரு அம்சத்துடையதாக பிறந்தவங்க. ஒருத்தங்க சாரங்கம், ஒருத்தங்க கவுஞ்சு சங்கு, ஒருத்தங்க கருடன். பெரிய ஆழ்வார் கருடனுடைய மறு அவதாரம். அந்தந்த அம்சத்தை கொண்டு பிறந்தவங்க. நம்மாழ்வார் மட்டும்தான் இறைவனே மீண்டும் ஆழ்வாராக பிறந்ததாக சொல்லப்படுகிறது. திருநெல்வேலியில் மாறன் காரியார் உடைய நங்கைக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு மாறன் சடகோபன் தான் இயற்பெயர். அப்புறமா பெருமாள் தான் அவரை நம்ம ஆழ்வார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறார். இறைவனுடைய அவதாரமாகவே கருதப்பட்டவர். மேலும் இவர் பாடியது 4 வேதங்களுடைய அர்த்தத்தை தமிழில் பாடியிருக்கார். இவர் பாடிய திருவிருத்தம், திருவாச்சரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இது 4மே ரிக், யஜுர், சாமன, அதர்வன வேதங்களை சாரமாக தமிழ் எடுத்து சொன்னதாக இருக்கும். அதனால் நம்மாழ்வார் பாடிய பாசுரங்கள் 1000க்கும் மேலே இருக்கும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கும் 100 பாசுரமாக 10 நாளைக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். இறைவனது நாமாவளியை நீங்கள் நாமாவளியை சொல்கிறத காட்டிலும் அவருக்கு பாடலாக பாடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்னிலிருந்து அந்த மாதிரி கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த அரையர் சுவாமிகள் பெருமாள் முன்னாடி இந்த பாசுரங்களெல்லாம் நல்லா அபிநயிச்சு, இயல் இசை நாடகம் தான் தமிழ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பாட்டு, ஆட்டம், ஒரு அபிநயம் எல்லாமா சேர்ந்து இவர் முன்னாடி அதை பாடி காமிப்பாங்க. இப்படி காலங்காலமாக வைகுண்ட ஏகாதசி ராப்பத்தும் நல்லபடியாக சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே பாடிட்டு வந்த சந்ததியர்களே தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நாளடைவில் இது குறைஞ்சி 100 பாசுரங்களாக மாறிடுது. பாக்கி திவ்ய பிரபந்தத்தில் எந்த இதுவுமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. 8th செஞ்சுரியில் வாழ்ந்த நாத முனிகள்ங்கிற ஆச்சாரியார், அவர் யோக கலைகளை ரொம்ப சிறந்தவர். அவர் ஒரு நாள் இந்த இதை கேட்க நேரிடுது. அப்போ அவர் கேட்குறாரு, 100 தான் இருக்கே, இன்னும் 1000 பாசுரங்கள் நம்ம கேட்டிருக்கோமே, அதை அப்போ எங்கே போச்சு, எப்படி கிடைக்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். அது மாதிரி மதுர கவி ஆழ்வார் செஞ்ச 10 பாசுரங்களும் கையில் இருக்குது. அப்போ இதையும் சேர்த்தா இன்னும் நிறைய வருமே, நம்ம அதனால் எப்படியாவது எல்லா பாசுரங்களையும் மீட்கணும் அப்படிங்கிற பிரயத்தனம் பண்ணுறார். மதுர கவி ஆழ்வார் அருளின கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குறுகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுது ஊரும் என் நாவுக்கே அப்படின்னு அவர் தொடங்குற அந்த பாடல்களை 1000 முறை பாடி நம்மாழ்வாரை சேவிச்சா அருளலாம் அவர் அப்படிங்கிற செய்தி கிடைக்கிது. அதனால் அவர் இதை பாடி நம்மாழ்வார்கிட்ட இருந்து மற்ற 4000 பாடல்களையும் பெற்றுக்கொள்கிறார். இது அத்தனையும் மீட்டெடுத்தவர் இனிமேலும் இது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் நேர ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். இவரும் அதே கார்த்திகை மாதம் போகிறார். போயிட்டு பெருமாள் கிட்ட சேவித்து பேசுகிறம்போது, இந்த மாதிரி நீ இந்த பாக்கி இருக்கிற 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பெருமாள் சொல்கிறார், சரி அதுக்கு நீயே ஒரு நாள் சொல்லு அப்படிங்கிற. அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கிற 10 நாளில் இது அத்தனையும் நீ கேட்டு அருளலாம் அப்படின்னு இந்த நாள் குறிக்கிறாங்க. அன்னிலிருந்து தான் பகல் 10ங்கிறது தொடக்கமாகுது. ரங்கநாதரும் என்ன செய்வார் தெரியுமா, அந்த பகல் 10 தொடங்கின அன்னைக்கு முத்தங்கி சேவை, அப்படியே உடம்பு ஃபுல்லு முத்தாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அதை போட்டுட்டு ஜம்முன்னு காட்சி தருவார். அன்னையிலேருந்து 20ஆம் நாளில் நம்மாழ்வார் மோட்சம் அரங்கேறும். அன்னியோட பெருமாள் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவார். இந்த ராப்பத்து பகல் 10ல் எல்லா ஆழ்வார்களும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வாங்க. பல அம்சமாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே, சேவிக்கிறதுக்கே. உண்மையை சொல்லப்போனால் தமிழர் திருநாளுங்கிறது இதுதாங்க.
4 வேதங்களை தமிழாக பாடப்பட்டதும் பாக்கி எல்லா பாடல்களுமே தமிழாக இருந்து இறைவனை அன்னைக்கு டேட்டில் இயல் இசை நாடகம் மாதிரி அபிநயித்து ஆடி பாடி தமிழை வளர்க்கிற ஒரு திருவிழானா இதுதான். இப்படி நம்ம சந்ததிகர் காலங்காலமாக நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் அருளின திருமங்கை ஆழ்வாருக்கும் நாத முனிகளுக்கும் பல்லாண்டு பாடுவோம். நம் பெருமாள் திருவடிகளே சரணம். வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகினி அலங்காரம் இருக்கும். அது என்னங்கிறத அடுத்த பதிவில் காணலாம். நன்றி.